நிச்சயமாக ஆனந்தி. அதாவது பாகிஸ்தான் அரசு, பாகிஸ்தான் நாடே தற்போது மிகப்பெரிய நிதி சிக்கலில், பொருளாதார சிக்கலிலே சுழன்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பாகிஸ்தான் அரசு புத்தாண்டு பரிசாக அந்நாட்டு மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையை தடாலடியாக குறைத்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான புத்தாண்டு பரிசாக அந்நாட்டு அரசு அறிவித்திருக்கிறது. அதாவது பெட்ரோல் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் 28 பைசா குறைத்திருக்கிறார்கள். 10 ரூபாய் 28 காசுகள் அந்த பாகிஸ்தானுடைய ரூபாய் மதிப்பிலே. பாகிஸ்தானிலும் அந்த நாட்டு கரன்சியின் பெயர் ரூபாய் தான். அதே போல டீசல் விலை லிட்டருக்கு 8 ரூபாய் 57 காசுகள் குறைத்திருக்கிறார்கள். எனவே இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு குறைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் பாகிஸ்தானிலே தற்போது மிகப்பெரிய நிதி சிக்கல் இருக்கிறது. பொருளாதாரமே கீழே விழுந்து கிடக்கிறது. தற்போதுதான் மீண்டு வருவதற்காக முயற்சியை கடந்த ஆண்டு மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள். எனவே மீண்டு வர இந்த சூழ்நிலையிலே பெட்ரோல் டீசல் மூலமாக மிகப்பெரிய வருமானம் நாட்டு அரசுக்கு உண்டு. ஆனால் புத்தாண்டு பரிசாக மக்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பதால் அவர்களுடைய விலைவாசியை குறைப்பதற்காக இது போன்ற ஒரு அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே 15 நாட்களுக்கு ஒரு முறை பெட்ரோல் டீசல் விலை என்பது மாற்றி அமைக்கப்படும். எனவே தற்போதைய விலை குறைப்பு என்பது தடாலடியாக குறைக்கப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் பாகிஸ்தான் நாட்டிலே. இது தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாகிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்தியாவில் ஏன் குறைக்கக்கூடாது? தற்போது சர்வதேச அளவில் க்ரூட் ஆயில் என்று அழைக்கப்பட்ட கச்சா எண்ணெயின் விலை என்பது குறைந்திருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையிலும் ஏன் விலையை பெருமளவு குறைக்காமல் சிறிது சிறிதாக குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில். ஏனால் 100 ரூபாய் கீழே பெட்ரோல் மிக நீண்ட காலம் ஆகிவிட்டது. பல மாதங்களாக, சில ஆண்டுகளாகவே 100 ரூபாய்க்கு மேல் தான் பெட்ரோல் விலை இந்தியாவிலே இருக்கிறது. அதிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விலையில் இருக்கிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் டீசல் விலையும் பெரிய அளவு குறைக்கப்படவில்லை. எனவே இந்தியாவில் ஏன் குறைக்கக்கூடாது என்றால், இந்தியாவிலே இன்று சென்னையை பொறுத்த மட்டிலே 1 லிட்டர் பெட்ரோலின் விலை என்பது 100 ரூபாய் 85 காசுகள். டீசல் விலை என்பது 97 ரூபாய் 43 காசுகள். எனவே இதை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது எழ ஆரம்பித்திருக்கிறது. இந்தியாவில் ஏன் மத்திய அரசும் சரி, மாநில அரசு ஓரளவு குறைக்கலாம், ஆனால் மத்திய அரசு நினைத்தால் பெருமளவு குறைக்க முடியும் என்பதால் மத்திய அரசு ஏன் குறைக்கவில்லை என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இது தற்போது வைரலாக பரவ ஆரம்பித்திருக்கிறது. பாகிஸ்தான் இவ்வளவு நிதி சிக்கலிலும் பாகிஸ்தான் நாடே இது போன்ற ஒரு குறைப்பு நடவடிக்கை எடுத்திருக்கும் பொழுது இந்தியாவில் ஏன்? இந்தியா வளமாக இருக்கிறது, வளர்ந்த பொருளாதாரமாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஜிடிபி பெருமளவு இருக்கிறது என்றெல்லாம் நாம் கூறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மக்களுக்கு ஏன் புத்தாண்டு பரிசாக விலையை குறைக்க கூடாது? பெரிய அளவு ஏன் குறைக்க கூடாது? 10 ரூபாய் லிட்டருக்கு பெட்ரோலுக்கும் அதே போல் டீசலுக்கு 10 ரூபாய் என்று குறைத்தால் விலைவாசியை பெருமளவு கட்டுக்குள் வைக்க முடியுமே, ஏன் குறைக்கவில்லை என்ற ஒரு கோரிக்கை தற்போது பெரிதாக எழ ஆரம்பித்திருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே 1 லிட்டர் பெட்ரோலின் விலை அந்நாட்டு ரூபாயில், அந்த நாட்டு மதிப்பிலே பார்க்கும் பொழுது 253 ரூபாய் 17 காசுகளாகவும், டீசல் விலை என்பது 257 ரூபாய் 8 காசுகளாகவும் இருக்கிறது. இது அந்நாட்டு பாகிஸ்தானுடைய விலையானது. இந்தியாவிலே ஆனால் 100 ரூபாய் சென்னையிலும் டீசல் 92 ரூபாயாக 43 காசுலாம் இருக்கிறது. எனவே இதை குறைக்க வேண்டும், இந்தியாவில் குறைக்க வேண்டும். பாகிஸ்தானே குறைத்து விட்டது, நீங்கள் ஏன் குறைக்கவில்லை என்ற வகையிலே தற்போது சமூக வலைதளங்களிலே விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. நிச்சயமாக மத்திய அரசு கருணை காட்டுமா, விலையை குறைப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்தடுத்த நாட்களில் இதற்கான முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனந்த்.